இது தேர்ஸ்டே ஆன மினி விளாக் இருக்கும். இது பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே எங்கள் வீட்டுக்கார் வீட்டில் இருந்ததால நான் போண்டா பஜ்ஜி போட்டேன். நார்மலாக வந்து நான் வெளியே வாங்கவே மாட்டேன். எனக்கு அது அவ்வளோ பிடிக்கவே பிடிக்காது. அவங்க என்னவோ தெரில, ஒரு மாதிரி டேஸ்ட்டோ என்னவோ ஒரு மாதிரி அது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. அண்ட் ப்ளஸ் என்னென்னா குழந்தைக்கு கொடுக்குறதுனால எனக்கு சுத்தமாக பிடிக்காது அது ஒரு விஷயம். அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலே பண்ணுவேன். அவர் இருந்தாலும் அவருக்கு பொட்டேட்டோனா ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வீட்லேயே பரவாயில்ல அப்படியே நம்ம எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு கொஞ்சமாக டீ போட்டு அவருக்கு அது டீயே அது போட்டு கொடுத்துட்டேன்னா அவரும் பாப்பா வச்சுன்னு ஆராமல் சாப்பிட்டு எடுத்துருவாங்க. அது முடிச்சிட்ட பிறகு நான் சப்பாத்தியும் சென்னா பண்ணலான்னு யோசித்தேன். கொஞ்சம் சென்னா பண்ணிவிட்டு சப்பாத்தி பண்ணிடலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு சூப்பர் செம்மையாக இருக்கும் இந்த சென்னா. இது வந்து செம்ம டேஸ்ட். இது பூரியெல்லாம் கூட சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. என்னது சண்டே இவங்க வீட்டில் இல்லைன்னா எனக்கு ஒரு மாதிரி ஒண்டியாக இருக்கிற ஃபீல் ஆகும். ஆனால் அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா ஐயோ, நான் ஒரு குழந்தைய மேய்ச்சிருக்கிறேன்னா 2 குழந்தைய மேய்க்கிறேன்னா தெரியாது, அவ்வளோ ஒரு டார்ச்சர். ஒரு பக்கம் இவரு, ஒரு பக்கம் பாப்பா கூப்பிட்டுக்கினே இருப்பாங்க. அவங்க 2 பேரும் விளையாட வைக்கிறதுக்கு போதும் நேரம். அன்றைக்கி கொஞ்சம் ஒரு மாதிரி அறிபறியாகவே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுவேன், எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு வந்து உக்காந்துன்னு அவர் கூட இருக்கலான்னு ட்ரை பண்ணுவேன். முடியாது, பட் அவரும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார் செஞ்சு கொடுக்குறதும் சரி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டின்னர் வந்து பாப்பாவுக்கு அவர் தான் ஊட்டினார். ஏன்னா நான் இங்கே குக்கிங் பண்ணிக்கின்னு கிச்சனில் கொஞ்சம் க்ளீனிங் வேலை இருந்துச்சு, நம்ம கொஞ்சம் ரீஃபில் பண்ணுமா இருந்துச்சு, ரேஷன் எல்லாமே அதெல்லாம் பண்ணிக்கின்னு கொஞ்சம் ராகி அப்புறமா தனியாலாம் வந்து கடையில் கொடுத்து அரைச்சின்னு வரணுமா இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அரைக்காமல் அப்படியே ஸ்டோர் பண்ணாமல் அப்படியே வீட்டிலே இருந்துச்சு. பார்த்திங்கன்னா குழம்பு பண்ணி வச்சுட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிள் அண்ட் சீக்கிரம் பண்ணி முடிச்சலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் பண்ணுங்க வந்து நைட்டே வச்சு வச்சிட்டிங்கன்னா காலைல ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட்டில் லஞ்சுக்கெல்லாம். இதுவும் பார்த்திங்கன்னா அவர் வீட்டில் இருக்கிறத அரைச்சின்னு வரணும். இல்லைன்னா பாப்பா கூட்டின்னு போனோன்னா நிற்கவே மாட்டோம், ஒரு ப்ளேஸில் ஓடினே இருப்பான். இது பார்த்திங்கன்னா முளை கட்டி பண்ணி வச்சுக்கிறது. இந்த ராகி வந்து நார்மல் ராகி கிடையாது, நல்லா முளை கட்டி வச்சு அரைக்கிறேன். பிகாஸ் நானும் ராகி கஞ்சி குடிப்பேன் பாப்பாவுக்கும் கொடுக்கறதுக்காக.